சின்னது தங்கங்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி கதை சொல்லப் போறேன். ஒரு அழகான கிராமத்துல ராமுன்னு ஒரு குட்டி பையன் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தான். விளையாடும்போது தெரியாம அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்த ஒரு அழகான மண் தொட்டி டங்குன்னு உடைஞ்சு போச்சு. ராமுவுக்கு ஒரே பயம். அம்மா திட்டுவாங்கன்னு நினைச்சான். உடனே அவனுக்கு ஒரு பொய் சொல்லத் தோணுச்சு. காத்துல தான் விழுந்திருக்கும்னு சொல்லிடலாம்னு நினைச்சான். ராமு வீட்டுக்குள்ள போனதும் அம்மா உடைஞ்ச தொட்டிய பார்த்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ராமு பயந்துகிட்டு, அம்மா பயங்கர காத்து அடிச்சது. அதுல தான் தொட்டி விழுந்துடுச்சுன்னு பொய் சொல்லிட்டான். ராமுவோட அம்மாவுக்கு அவன் சொன்னது சரியில்லன்னு தோணுச்சு. ஏன்னா காலையில காத்தே அடிக்கலையேன்னு நினைச்சாங்க. ஆனா எதுவும் கேக்கல. ஆனா ராமுவுக்கு பொய் சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனால தாங்க முடியல. ராமு தன்னோட அம்மா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் உண்மையா சொல்லிட்டான். தொட்டி உடைஞ்சதுக்கும் பயத்துல பொய் சொன்னதுக்கும் மன்னிப்பு கேட்டான். ராமுவோட அம்மாவுக்கு அவன் உண்மையா சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, ராமு தப்பு பண்ணலாம். ஆனா அந்த தப்ப மறைக்க பொய் சொல்லக்கூடாது. உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும். அன்னைக்கு ராமு ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிட்டான். எப்பவும் உண்மையே பேசுங்க. அதுதான் நல்லது. ஒரு அழகான காட்டில் சின்னஞ்சிறிய பறவைகள் வாழ்ந்து வந்தன. அவை ஒவ்வொன்றும் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும். யாருக்கும் யாரையும் பிடிக்காது. ஒரு நாள் ஒரு தந்திரமான நரி அந்த காட்டுக்கு வந்தது. அந்த பறவைகளை பார்த்ததும் தனக்கு விருந்து தயாராகிவிட்டது என்று நினைத்தது. நரி பறவைகளை பிடிப்பதற்கு பல வழிகளில் முயற்சி செய்தது. ஆனால் பறவைகள் ஒற்றுமையில்லாமல் இருந்ததால் ஒவ்வொன்றாக எளிதாக மாட்டிக்கொண்டன. அப்போதுதான் ஒரு வயதான பறவை மற்ற பறவைகளுக்கு ஒற்றுமையின் பலத்தை பற்றி சொன்னது. நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் இந்த நரியை விரட்டலாம் என்று கூறியது. முதலில் தயங்கினாலும் வேறு வழியில்லாமல் பறவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தன. அவை ஒன்றாக பறந்து நரியை குழப்பின. நரி எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்து போனது. பறவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமாக மாறி நரியை பயமுறுத்தின. நரி பயந்து ஓடிவிட்டது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஒற்றுமையே பலம். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம்.